ஒரு வழியாக இந்தியாவில் யூஜி முடிச்சிட்டோம், இப்போ அப்ராடுக்கு போயிட்டு மாஸ்டர்ஸ் படித்து வேறு லெவலில் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும். அதுக்கு நீ இந்தியாவிலே அதை படிக்கலாமே, பிகாஸ் அதே சேம் கோர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும். பட் கைஸ், இந்த டவுட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அதோட டிஃப்ரென்சஸை நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதில் எது பெஸ்ட்டோ அதை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸ் டிகிரியோட டியூரேஷன். இந்தியாவில் நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 years ஆகும். பட் அதே மாஸ்டர்ஸை நீங்கள் யூகேல வந்து படிக்கிறீங்க அப்படின்னா வெறும் 1 yearலேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக அது வந்து தேரி பேஸ்டாக தான் இருக்கும். பட் யூகேல நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஒர்க்காக தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற டாப் பி ஸ்கூல்ஸில் நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட ஃபீஸ் வந்து நியர்லி 10 to 15 lakhs வந்துருச்சு. பட் அதே 15 lakhsக்கு நீங்கள் யூகேலேயே ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இது எல்லாம் விட முக்கியமான விஷயம், நீங்கள் படித்து முடித்த பிறகு உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்னு வரும் இல்லையா, அந்த பிளேஸ்மெண்ட்டில் நியர்லி உங்களுக்கு வந்து 5 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் தான் இந்தியாவில் உங்களுக்கு பெர் ஆனம்க்கு பிளேஸ் ஆக முடியும். பட் யூகே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெர் ஆனம்க்கு 25லேருந்து 40 lakhs வரைக்குமே உங்களால் பிளேஸ் ஆக முடியும். ஸோ இதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் இப்போ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்ராடில் போய்ட்டு மாஸ்டர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.